இன்றைக்கி விலாகில் என்ன ஸ்டார்ட் பண்ணுன்னா, சாதம் வச்சுட்டு டீ வச்சுட்டு அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சம்பா கோதுமை கிச்சடி தான் செஞ்சுருந்தேன். இந்த கிச்சடிக்கு தேங்காய் சட்னி ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. லஞ்சுக்கு சிம்பிளாக தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் கொடுத்துட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு சப்போட்டாவும் கொய்யாவும் கொடுத்துருந்தேன். அப்படியே நான் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். எங்கே கிளம்புனேன்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி முருகன் டெம்பிளுக்கு தான் நாங்கள் கிளம்புனோம். பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது. ரொம்ப நாளாக போகணும்னு ஆசை. பட் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த முறை முருகர் என்னை அழைச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு என்ன டைம் போனால் நல்லா சீக்கிரமாக சாமியை பார்க்கலாம் அப்படிலாம் எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா பாப்பாவை வச்சுட்டு போனதுனால கொஞ்சம் க்யூவில் நிற்கிறது கஷ்டமாக இருந்தது. மற்றபடி நான் சாமியை பார்க்கணுன்னா இவ்வளோ நேரம் வேணாலும் நின்று பார்த்துட்டு வருவேன். இதுதான் என்னோட ஹேபிட். நாங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் டிக்கெட்டில் போனதுனால அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸில் பார்க்க முடிஞ்சுது சாமியை. இதுவே 50 ருபீஸ்க்கு இருக்குது, ஃப்ரீ டோக்கனும் இருக்குது. நீங்கள் போக பிளான் பண்ணிங்கன்னா ஒன்று மார்னிங் போயிடுங்க, இல்லை ஈவினிங் வந்து 4:30க்கு மேலே போயிட்டு சீக்கிரமாக சாமி பார்த்துடலாம். பாய்.